ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோட அரசியலுக்கு பின்னாடி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு விதமா மக்களை கவர்றதுக்காக பயங்கரமா மெனக்கிடுறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி மெனக்கிட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஈஸியா ஜெயிச்சிருவங்க மிதப்பு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. ஸோ ஒரு தடவை இவங்க ஜெயிச்சாங்கன்னா அடுத்த தடவை இவங்க வருவாங்க. ஒரு தடவை இவங்க இருக்கச்சுன்னா மாறி மாறி தான் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு தடவை 1000 அறிவிச்சாங்கன்னா இவங்க போட்டே 2000 அறிவிச்சா ஜெயிக்க போறாங்க. ஸோ அதனால அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெனக்கிட மாட்டாங்க. ரொம்ப மெதப்புல தான் இருப்பாங்க. இந்த தடவை ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவுக்குள்ள பயப்படுறாங்க, மக்கள் கவர் நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு மாற்றமா மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோட வராரு. சோ அவர் பக்கம் மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு. சோ அதனால நாமும் ஏதாவது மக்களுக்கு பண்ணாதான் நம்ம மக்களை கவர முடியும்னு பயங்கரமா ஒவ்வொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் இத திமுகவோடவும் அதிமுக ரொம்ப பலவீனப்பட்டு கிடக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கட்சி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பிளவுபட்டு நிக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இதுல விஜய் வரும்போது அவர் வேற நான் எம்ஜிஆர் மாதிரி அப்படி சொன்ன உடனே ஏடிஎம்கே சில பேர் கூட நம்ம விஜய் தலைமை ஏற்று போலாம், அவருக்கு முன்னாடி மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, இளைஞர்கள் படம் இருக்கு, சோ எடப்பாடி எப்படி ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் பக்கம் போறதுக்காக தாவரம் ரெடியா இருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தன்னுடைய பரப்புரை ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு சீக்கிரமா எந்த ஒரு அரசியல் கட்சியும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான பரப்புரையை மேற்கொண்டது கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ரொம்ப வீக்கா இருக்குன்ட்டு. சோ அந்த சூழ்நிலையில நேத்து தன்னுடைய பரப்புரையில அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் அறிவிச்சிருக்காரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. நிறைய பேர் உடனே அந்த ஸ்டாண்ட் அறிவிச்சு 10 நிமிஷத்துல பயங்கரமா எதிர்ப்பு கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு எதிரா. சோ அது என்ன, அது ஏன் அவர் இப்ப சொன்னாரு, அதை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளா நான் பேசணும்னு நினைச்சிட்டு ஒரு சப்ஜெக்ட் அதான் எடப்பாடி பழனிசாமி கையில இருக்காரு. இது நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்கலங்கிற பத்தி கருத்து இல்ல, நான் என்ன சொல்லணுங்கிறதுங்கிற ஆழ்த்த திருத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ நீங்க பாருங்க, ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அவர் என்ன சொன்னாருங்கிறத பாத்துரும். அதாவது நேத்து பரப்புரையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவராயோடைய பேரை சூட்டுவதற்காக மத்திய அரசு பரிந்துரை செய்து அதை நிறைவேற்றுவேன். அது மட்டும் இல்ல, பாரத ரத்னா விருத முத்துராமலிங்க தேவரையாவுக்கு பெற்று தருவதற்காக நான் போராடுவேன், முயற்சி செய்வேன், அதை வழங்குவேன் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை தான் அந்த தென் தமிழக மக்களிடையே பாத்தீங்கன்னா நேற்று அறிவிச்சிருக்காரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கு. முதல்ல ஏன் இது மிகப்பெரிய சர்ச்சையாகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவுடைய பேரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கைங்கிறது ரொம்ப காலமா தென் தமிழகத்தினுடைய நிறைய மக்களுடைய எண்ணமா இருக்கு. நிறைய தடவை அந்த தேர்தல் சமயங்கள்ல அங்க ஓட்டு கேட்கிறவங்க இவங்க வச்சுட்டே இருக்காங்க அந்த கோரிக்கையை. அதைத்தான் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு. இதை ஏன் இவரு இப்ப சொன்னாரு அப்படின்னு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய அரசியல் காட்டி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு எதிராக தென் தமிழகத்துல முக்கியமா முக்குழுத்த சமுதாயங்கள் நிறைய பேர் இவருக்கு எதிராக நீங்க திரும்பி நிக்கிறாங்க. இவர் எப்படியாவது வீழ்த்தியாகணும், இவர் ஜெயிக்கவே கூடாது அப்படி கண்ணம் கட்டிட்டு இருக்காங்க. அது நிறைய பேர் நிறைய சோசியல் மீடியா நீங்க பாத்துக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர் யாரால முதலமைச்சர் அறிமுகப்படுத்தப்பட்டாருன்னா சசிகலா அவர்களால் தான். சசிகலா அவர் எவ்வளவுக்குள்ள ஒரு வல்லமையா அதிமுக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா முக்குழுத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. ஜெயலலிதா அவர் ஆட்சி இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு பலமா அவர் பின்னாடி இருந்தவங்க சசிகலா அவர்கள். சோ அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வரும்போது இவ்வளவு தூக்கி வச்சுக்காரு. அதாவது ஓபிஎஸ் அவர்களை வைக்காம இவர் வைக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் அவருக்கு எதிராக பத்தி தர்ம யுத்தம் நடத்துனதுனால அவரும் முக்கிய சமுதாயம் தானே, பிரச்சனை வேண்டாம், மாற்று சமுதாயமா இருந்தாலும் பரவாயில்ல, கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் வைக்கான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சது ஊரறிந்த விஷயம். சோ ஆனா இவரு அவங்க ஜெயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவங்களுக்கே பாத்தீங்கன்னா துரோகம் செஞ்சுட்டு அவங்களே கட்சி வெளியே அனுப்பிட்டாரு. சோ அது மட்டும் இல்ல, ஓபிஎஸ் அவர்களையும் வெளியே அனுப்பிட்டாரு, டிடிவி தினகரன். சோ இப்படி ஒட்டுமொத்தமா அதாவது அதிமுக கூட வச்சுட்டு இருந்த முக்குழுத்த சமுதாயங்களை அப்படியே பாத்தீங்கன்னா வெளியில அனுப்பிட்டாரு. முக்குழுத்திற்கான அங்கீகாரத்தை இல்லாம ஆக்கிட்டாரு. சோ இதனால முக்குழுத்த சமுதாயம் பாத்தீங்கன்னா வெறுவாரியா இவர் மேல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கொந்தளிப்புல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அந்த வன்னியருக்கான அந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கூட அதுல பாத்தீங்கன்னா தேவ சமுதாயம் பாதிக்கப்படும் அப்படின்னு தேவ சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க முடியாது, அது கேட்காம அது அந்த ஆணை பிறப்பிச்சார். சோ இது எல்லாமே இவரு மேல ரொம்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கொந்தளிப்பா தென் தமிழகத்தில் உள்ள முக்குழுத்த சமுதாய மக்கள் இருக்கு. சோ அதனால இந்த தடவை இப்ப செங்கோட்டையன் வேற பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ரீசன் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் அவர்களும் நேற்று பேசும்போது விஜய் கூட அவர் தலைமை வச்சு போனா என்ன தப்பு அப்படின்னு ஒரு வாய்ஸோடு விட்டாரு. சோ அதனால விஜய் அவர்கள் இந்த கட்சியை பெருசா வளர்த்துட்டு வரும்போது இந்த ஏழுமைக்குள் உள்ள மிகப்பெரிய முக்கியமான தலைகள்லாம் விஜய் ஒரு பக்கம் சாய போறதா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் அங்கேயும் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இப்படி முக்குழுத்த சமுதாயம் எல்லாம் நம்மளுக்கு எதிராக திரும்புது. சோ இப்படி இருந்தா எப்படி நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம வீழ்ந்துரும் அப்படிங்கிற பயத்துலதான் இப்போ இந்த ஸ்டாண்ட் அறிவிச்சாதான் அந்த மக்கள் நமக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு, அவங்க கொஞ்சம் சமாதானம் அடைய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நம்ம இதை நம்ம அறிவிப்போம் அப்படின்ட்டு இந்த ஒரு இதை அறிவிச்சிருக்காரு. சரி, ஓகே. அவரு தான் சுயநலத்துக்காக ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் நேரத்துல தங்களுடைய சுயநலத்தை தங்க ஜெயிக்கிறதுக்காக ஒவ்வொரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. அதனால இவர் அறிவிச்சிருக்காரு. சரி, இதுல இன்னும் மிகப்பெரிய சர்ச்சை ஏன் இதுக்கு எதிராக குரல் கொடுக்காங்க, யாரெல்லாம் குரல் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி அவர்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. அவங்க தேவேந்திர சமுதாயத்துக்கு ஆதரவானவங்க. ஆனா நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, மதுரையில பெரியார் பேருந்து நிலையம் வைக்கலாம்,
கலைஞர் நூற்றாண்டு விழா பிறந்தநாள் வைக்கலாம், அண்ணாக்கு என்ன வேணா பண்ணலாம். இப்படி எல்லார் பேரையும் வைக்கும் போதெல்லாம் இதுக்கு எதிராக குரல் கொடுக்காத இந்த சமுதாயங்கள் மதுரை விமான நிலையத்துக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை வைக்கிறது மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளவுக்குள்ள ஒரு கொந்தளிப்பு வருது? இல்ல ஏன் தெரியாம நான் கேட்கிறேன். அவர்கள் சாதாரண ஆளா? அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு ஜாதிக்கான அடையாளமா தேவரையா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான அடையாளம் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா. அவர் சுதந்திரத்துக்காக போராடி எத்தனை நாடுகள் வந்து சிறையில் கழிச்சாரு தெரியுமா? இல்ல குச்ச பரம்பரை சட்டத்தை எடுத்து அவ்வளவுக்குள்ள தீர்க்கமா போராடினவர். அது மட்டுமா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்ப அதை எதிர்த்து நான் கூட்டு வரேன்டா, எவனா தடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை மக்களையும் உள்ள கூட்டு போய் சாமி கூட வச்சவர். அவளுக்குள்ள வீரமானவர், வீரத்துக்கே பேர் போனவர். அவர் பேச்சை காட்ட அப்படியே இருக்கணும். நேதாஜி அவருடைய படையில தென் தமிழத்துல வந்து அதிகமான அளவுல இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்து சூழ்ந்துக்கா போட வச்சவர். சோ அவர் எப்படி நீங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சாதிக்கான அடையாளமா நீங்க எப்படி சித்தரிப்பீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்க உள்ள திராவிட அரசியல். அவர் வந்து பாத்தீங்கன்னா பெருமாதிரியா ஒரு தலைவரா எல்லாருக்குமா தலைவரா காட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பிட்ட, ஏன்னா இங்க இந்த மக்களும் அப்படிதான். இவர் வந்து பாத்தீங்கன்னா சாதி சங்கம் எல்லாமே அவரு போட்டா ஒட்டி ஊட்டி வைக்கிறதுனால எல்லா மத்த சங்க மக்களுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ப அவரு அவங்களுக்கான தலைவர் தான், அவங்களுக்கான தலைவர் தான் அந்த பிரிவினை ஏற்பட்டுச்சு. ஆனா அவர் அப்படி கிடையாது. தான் ஏதாவது தான் பேரா தான் போட்டோவை பயன்படுத்தி இந்த ஜாதியை பார்த்து பழகணும்னா அது வந்து என் ரத்தத்தை குடிக்கிறது சமம் அப்படிங்கிற மாதிரி பேசினவர். சோ அந்த மாதிரி தீர்மானம் பண்ணணும். அதாவது ஒருவன் ஒழுக்கத்தினால உயர்ந்தவன் தவிர ஜாதிகளோ மாத்தாலும் கிடையாது அப்படின்னு. யார் எப்படிலாம் பண்ணுவா? ஜமீன்தார் குடும்பத்துல செல்வந்தனா பிறந்துட்டு தான் சொத்து பத்துகள் எல்லாத்தையுமே தான் சமுதாயத்து மக்களுக்கு இல்ல, தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக தான் சொத்துக்கள் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணக்காவடியுமே வாழ்ந்தவர். நீங்க இவ்வளவுக்குள்ள தூக்கி வச்சீங்களே பெரியார் பெரியார்னு. பெரியார் தான் சொத்துக்கள் யாரும் மத்தவங்களுக்கு பேரை கூடாது தான் வளர்த்த மகளே கல்யாணம் பண்ணி சொத்துக்களை அவங்களுக்கு பேரை மாத்த வச்சவர். சோ ரெண்டு பேர்ல யாரு பெரியவங்க? நான் தெரியாம இருக்கிறேன். இல்ல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மதுரை விமான நிலையத்துக்கு வச்சாதீங்க, மதுரைக்கே அழகு, மதுரைக்கே வந்து பெருமை. நான் சொல்றேன், இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். இல்ல அவர் பண்ண சாதனைகள்லாம் எவ்வளவோ இருக்கு, சொல்லிட்டா போகலாம். நிறைய விஷயங்கள் மூடி மறைச்சிட்டாங்க. இது காலங்காலமா கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. அதாவது கேட்டீங்கன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவராய ஏதோ பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான தலைவர் மாதிரியும் அவர் வந்து பெருவாரியான மக்களுக்கான தலைவர் இல்லங்கிற மாதிரி இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சியா இருக்கு. அதை நம்ம எடுத்து பேசணும்னா பெரிய ஒரு வரலாறு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க தேவரையா பேரை எடுத்தீங்கன்னா அங்க நேதாஜி அவர் பேரையும் எடுக்க வேண்டியிருக்கும். நேதாஜி பேரை எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் தேவரையோட பேரை பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டா ரெண்டு பேருமே ரொம்ப இணக்கமா செயல்பட்டவங்க. அதாவது நேதாஜி இந்த சுதந்திரக்காக எவ்வளவுக்குள்ள பாடுபட்டாரோ அதுக்கு இணைய பாடுபட்டவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா. அவருடைய வரலாறு தெரியாதவங்க தான் அவங்க வந்து குறுகிய வட்டத்துக்குள்ள அடைக்க பார்ப்பாங்க. என்ன அவரு சாதி சங்கத்தையே நடத்திட்டு இருந்தாரு, ஜாதி சங்க தலைவரா இருந்தாரா? அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான தலைவர், தமிழர்களுக்கான தலைவர். ஆனா அவர் வந்து குறிப்பிட்ட இங்க உள்ள அரசியல் தலைவர்கள் அவருடைய அதாவது பேர் வெளியே தெரியக்கூடாது, அவர் தேசிய தலைவராக பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் குறுகிய எண்ணத்துல அடைக்கணும், குறுகிய வட்டத்துல அடைக்கணுங்கிறக்காண்டி அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கொண்டாடுற மாதிரியே மாத்திட்டாங்க. அதான் உண்மை. நீ இவ்வளவு கூட சொல்றீங்க, பாராளுமன்றத்துல தேவர் சிலை இருக்கு தெரியுமா இல்லையா? ஒரு ஜாதி தலைவருக்கு பாராளுமன்றத்துல சிலை வச்சிருப்பாங்களா? தேவரைக்கு சிலை எங்கெல்லாம் இருக்கு தெரியுமா நாட்டுல? இல்ல சும்மா போற போக்குல அவர் வந்து ஒரு ஜாதிக்கான தலைவர், ஏதோ ஒரு ஜாதி சங்கத்தை அவர் வழிநடத்திட்டு இருந்த மாதிரியும் ஒரு ஜாதிக்கான தலைவர் மாதிரியும் எப்படிதான் பேச மனசு வரும்னு தெரியல. அதாவது நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை பிடிக்கலாம், ஒவ்வொரு தலைவர்ல பிடிக்கலாம், ஒவ்வொரு தலைவர் பேரையும் ஒவ்வொருத்தர வைக்கலாம் சொல்லலாம், அது தவறு கிடையாது. சோ நீங்க இந்த தலைவர் பேரை வைங்க அந்த தலைவர் பேரை வைங்க அப்படி சொல்றது தப்பு கிடையாது. ஆனா இவர் பேரை வைக்கணும்னு ஒருத்தர் சொல்லும் போது அதை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த மனப்போக்குங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது. அதாவது தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத தலைவர்கள் பேரெல்லாம் வைக்கும் போது நீங்க இதுக்கு எதிராக குரல் கொடுக்கல. பெரியார் பேர் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்பெல்லாம் நீங்க குரல் கொடுத்து பெரியார் பேரு, அப்போ பெரியாரு அண்ணா கலைஞர் இவங்க பேர்லாம் வைக்கும் போது அவங்க எல்லாம் பொதுவான தலைவரும் ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுக்காக போராடி பல அரிய சாதனை படைச்ச இல்ல தேவரையோ பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு அருகதை வேணும், நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையோ பத்தினா இது வரைக்கும் தேர்தல்ல அவர் போட்டிட்டது எல்லாமே அவருடைய சமுதாய மக்கள் இருக்கிற பெரும்பாலான இருக்கிற மக்கள் பகுதியில கிடையாது, மாற்று சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இருக்கிற பகுதியில் நின்று ஜெயிப்பாரு. அதுவுமே ஒரு தடவை கூட தேர்தலுக்கு பரப்புரைக்காக நேரில் போனே கிடையாது. அவர் போட்டியிட்ட எல்லா தேர்தலுமே ஜெயிச்சவர். சோ அப்படிப்பட்ட ஒரு எல்லா மக்களும் கொண்டாடின தலைவருங்க. இப்ப கூட தேவர் குரு பூஜைக்கு அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பால்கூடம் இதெல்லாம் எடுத்து போவாங்க தெரியுமா? சோ ஏன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா இந்த முக்குளத்தோர் தேவர் சமுதாய மக்கள் அவர் பயங்கர ஒரு பேண்டா தூக்கி பிடிக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காழ்ப்புணர்ச்சி வருது. இல்ல இங்க நிறைய பேருக்கு அவருடைய உண்மையான வரலாறும் அப்படி எப்படி வாழ்ந்தாரு, அவர் எப்படி ஒரு தீர்க்க தரிசி, அவருக்கு பாத்தீங்கன்னா தெய்வ பிறவிங்கிறது நிறைய பேர் தெரியல. அவர் பிறப்பும் இறப்பும் ஒரே நாள்ல அமைஞ்ச ஒரு மகா சித்தருங்க. அவர் வந்து 7ஆம் படை அந்த வீடாதான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அந்த இடம் அமைஞ்சிருக்கு. நிறைய மக்கள் அப்படிதான் கொண்டாடுறாங்க. முருகன் எப்படி 6 படை வீடு, அது 7ஆம் படை வீடு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஆலயம் தான் அப்படி கொண்டாடுறாங்க. அவர் மிகப்பெரிய சித்தரா வாழ்ந்தவர்.
சோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. சோ அதனால அவங்க அவர் எதிராக வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஜாதிக்கான தலைவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை சரியா புரிஞ்சு கொண்ட ஒரு அரசியல்வாதி கேட்டீங்கன்னா மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவருக்கும் கொடுக்கப்படாத, அதாவது அவர் முழுவதுமா தங்கத்தால் ஆன ஒரு கிரீடத்தை பாத்தீங்கன்னா வழங்கினாங்க ஜெயலலிதா அவர்கள். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அது அரசாங்கத்தால இப்பவும் தேவரையாவோட குரு பூஜை அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அலங்கரிக்கப்படும். சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை தேவருக்கு கொடுத்தாங்க. தங்க மகன் தேவரையாவா அப்படி வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துனாங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ள சின்னோண்டு பசங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் வன்மத்திலே அவருக்கு எதிராக பாத்தீங்கன்னா அவர் பேரை எங்கேயும் சுட்டக்கூடாது. சரி கேக்குறேன், மதுரை விமான நிலையத்துக்கு தேவரையா பேரை சூட்டக்கூடாதா? வேற யார் பேரையா சூட்டலாம்? தேவரையா பேரை சூட்டினாதான் அந்த மதுரைக்கே அழகு, மதுரைக்கே பெருமை. அதை நல்லா புரிஞ்சுடுங்க. சோ இதான் என்னுடைய கருத்து. இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி பேசக்கூடாது, இது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதி அரசியல் அப்படி நோக்கி போகுது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிறந்த ஒவ்வொரு தலைவருக்குமே ஒரு ஒரு அடையாளம் இருக்கு. ஒவ்வொரு ஜாதி பண்ணி கண்டிப்பா இருக்கும். பிறந்தாலே அவங்க ஒரு குறிப்பிட்ட சந்ததியில பிறந்திருக்க முடியும். உடனே அவங்களை தூக்கி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப தவறானது. அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். ஏன்னா வெளியில இருந்து வந்தா மட்டும் நீங்க ஜாதியை பாக்குறது கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள வந்து ஒருத்தர் வந்தா மட்டும் ஜாதியை பாக்குறது. அதைத்தான் தேவரை அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது கெட்டவன் ஜாதியை பயன்படுத்தி கொள்வான், நல்லவனா ஜாதி போய் பயன்படுத்தி விடும். சோ அப்படிதான். சோ அதனால மதுரைக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரையோட பேரை சூட்டணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். இது எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு தெரியல. விரும்புறவங்க தான் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா தமிழ்ல உள்ள எவ்வளவு தலைவர் இருக்காங்க. நான் மதுரைக்கு நான் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு சொல்றேன். அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் அந்த சம்பந்தப்பட்ட தமிழ் தலைவர்கள் பேரை வந்து வைக்கலாம். அது தவறே கிடையாது. அதை விட்டுட்டு எங்க பார்த்தாலும் கலைஞர், பெரியார் இப்படி யார் யார் பேர் எல்லாமோ நீங்க வைக்கும்போது ஏன் தமிழ்நாட்டுக்காக போறேன்னா தலைவர் பேரை வைங்களேன். சோ அதை ஏன் வைக்க மாட்டேங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுல நான் வந்து இந்த இதுக்கு காலகாலமா அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க ஒரு பேர் தான் வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு எதிராக. சோ அப்படிங்கும்போது வைக்கிறது என்ன தப்புன்னு கேட்கிறேன். இதுக்கு எதிராக சில பேர் குரல் கொடுக்கும் போது அப்ப பெரியார், அப்புறம் இன்னும் அண்ணா, கலைஞர் இவங்க பேர்லாம் வைக்கும் போது அதுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு எதிராலாம் பாத்தீங்கன்னா நீங்க பொத்திக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்ப தேவருடைய பேரை வைக்கணும்னு சொல்லும் போது அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒத்துட்டு வருது. சோ அதான் என்னோட கேள்வி. சோ அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசணும்னு நினைச்சேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஜாதி மதம் இந்த கட்சி பேதமின்றி எல்லாரும் இது வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல தமிழ் தலைவர்கள் பேரை அந்தந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்க வைக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பொருத்தமான பேரை வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஓகேவா? சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுது? இதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? இருந்தா அது என்ன மாதிரியான கருத்துக்கிறத நம்முடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம விவாதிக்கலாம். பாய்.